அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி, ஸோ நிஃப்டி 50 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆனது. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் வந்து கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். நேற்று கூட சொல்லியிருந்தேன். ஸோ என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பேங்க் நிஃப்டிலலாம் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஒரு 1500 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி பிரேக் அவுட் வந்து நடக்கலை. ஸோ அதுக்கு பதிலாக எப்படி ஓப்பன் ஆனது அப்படின்னா ஹைக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோஸுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் வச்சு, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை எதுலேயுமே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரெக்கவரின்னு சொல்லிட முடியாது. ஸோ நேற்று ஃபால் ஆனதில் ஒரு 10% இல்லை 15% தான் பார்த்தீங்கன்னா ரெக்கவரிக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து உள்ளார வந்து வந்திருக்காங்க. பட் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெக்கவரி எடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிற மாதிரியெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு பெரிய ரெக்கவரி வந்து நடக்கலை. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து க்ரீனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கிற மாதிரி தான் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 280 பாயிண்ட்ஸ், 91, 112, ஸோ எல்லாமே க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்க மாதிரி தான் தெரியும். கொஞ்சம் டெப்த்தாக நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் நிஃப்டி 50ல கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் பை பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. ஒரு கேஷ் ஃப்ளோ வந்து ஒரு நார்மலான கேஷ் ஃப்ளோ தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் சென்செக்ஸ் வந்து டியூஸ்டே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பைரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸோட எக்ஸ்பைரி. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா எவரி டியூஸ்டே வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவரி தேர்ஸ்டே வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 2771 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் நடந்திருக்கு. அதில் 2027 வந்து பாசிட்டிவ் ஜோன், டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 677. ஸோ நெகட்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. நேற்று வந்து 10 மடங்கு அதிகமாக இருந்தது. ஸோ கொஞ்சம் குளோபல் மார்க்கெட் ப்ரெஷர் கொடுத்து ஸோ மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்றெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்லிங் ப்ரெஷரில் இந்த மார்க்கெட். ஸோ ஓவர் நைட்டில் குளோபல் மார்க்கெட் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்கு. அதாவது யூஎஸ் மார்க்கெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரோப் மார்க்கெட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து ஸோ இந்தியன் மார்க்கெட்டை கொஞ்சம் க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பனிங் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் வந்து ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ 52 வீக் ஹையில் 46ம் 52 வீக் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 66 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட்டில் 104ம், ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட்டில் 58 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நடக்கும் அப்படின்னா, அது நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நடக்கிறது வந்து நிச்சயம். ஆனால் அது வந்து எப்பங்கிறது ஸோ இப்போதைக்கு வந்து தெரியல. ஏன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸும் பார்த்தீங்கன்னா பெரிய கேஷ் ஃப்ளோ வந்து நடக்கல. அதாவது க்ளோஸ் ஆயிருக்கிறது சொல்கிறேன். ஸோ லைவ்ல நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும். நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இது எப்படி வந்து மூவ்மெண்ட் ஆகும், இது மறுபடியும் ரெக்கவர் ஆகுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி தான் இருக்கும் இந்த இடம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த 3 இடமும் அதாவது 49,777 இது வந்து சப்போர்ட் ஜோனாக தான் தெரியும். ஹையை பிரேக் பண்ணணும். அதாவது இன்னைக்கு ஹையை பிரேக் பண்ணாதான் ஸோ கண்டினியூஸாக மேலே வருமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி பிரேக் ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இன்னைக்கு ஹையை வச்சு பிரேக் பண்ணணும். ஓரளவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை எல்லாத்துலேயுமே இப்போ நிஃப்டி 50லலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹை வந்து 23,795. ஸோ அதையாச்சும் பிரேக் பண்ணாதான் கொஞ்சம் பை கன்ஃபர்மேஷனாச்சும் கிடைக்கும். இல்லைனா கூட கண்டிப்பாக வந்து அகைன் வந்து கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டியெல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணால் அகைன் வந்து ஃபின் நிஃப்டி ஃபால் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் தான் இன்னைக்கு வந்து இருக்கு. இன்னைக்கு ஃபின் நிஃப்டியெல்லாம் ஒரு நல்ல ஃபால் வந்து எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் இல்லை. பட் இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சாரி, மிட் கேப் நிஃப்டியில். ஸோ ஃபின் நிஃப்டிலையும் ஃபால் தான். ஏன்னா இதை தாண்டணும். ஃபின் நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 23,528 தாண்டினா தான் ஸோ அகைன் வந்து மேலே வரும். ஸோ சென்செக்ஸ், பேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டுக்கும் என்ன சொல்றதுன்னா எல்லாமே ஒரு சப்போர்ட் ஜோனில் நிற்கிற மாதிரி தான் இப்போதைக்கு என்ன சொல்றதுன்னா கேண்டில்ஸ் வந்து இருக்கு. ஆனால் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான். இந்த சப்போர்ட் வந்து மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து ஒரு 2 கிரீன் கலர் கேண்டில் ஆச்சு ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆகிட்டு அடுத்தடுத்து ஹையை பிரேக் பண்ணாதான் ஸோ இது சப்போர்ட்டுக்குன்னு எடுத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா நம்ம
என்ன சொல்றேன்னா கொஞ்சம் பிரேக் பண்ணி லோவாக பிரேக் பண்ணால் கூட அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் தான் இருக்குது. இப்போ ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 70% வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இருக்குது இப்போதும் கூட. ஸோ இது வந்து முழுமையான ஒரு ரெக்கவரி எடுக்கலை இன்னும். ஸோ அப்படி இருக்கிறப்ப லோவை பிரேக் பண்ணால், அதாவது இன்னைக்கியோட லோவை பிரேக் பண்ணால் செல்லிங் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த 49,777 பிரேக் பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா 50,415, பிவோட் பாயிண்ட் வந்து 50,195, சப்போர்ட் வந்து 49,939. ஸோ இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 50,447, லோ வந்து 49,969, ஓப்பன் வந்து 50,061, க்ளோஸ் வந்து 50,202. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 140 பாயிண்ட்ஸ் மேலே கொண்டு போய் தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி ஒரு கேப் அப் விழுந்தா என்ன ஆகும், ஒரு கேப் டவுன் விழுந்தா என்ன ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கேப் அப் விழுந்தா சொல்லவே தேவையில்லை, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு ஹையை பிரேக் பண்ணிட்டு ஓப்பன் ஆகிடும். அதாவது நேற்று இன்னைக்கு கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 50,447. ஸோ அதை பிரேக் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 50,620 இல்லைனா அதையும் தாண்டி 50,800 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது கேப் அப் விழுந்தா. சப்போஸ் கேப் டவுன் விழுந்தா தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா கேப் டவுன் விழுகிறப்ப ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோ வந்து 49,969. ஸோ அதை க்ளோஸ் பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆனால் கூட இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது 49,777. ஸோ கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையிங் வரும். சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் எடுத்துட்டு அது செல்லிங் ப்ரெஷராக வரணும் அப்படின்னா இதையும் பிரேக் பண்ணும். இந்த 49,777 தாண்டி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோசிங் வச்சா ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஃபாலிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு கூட நீங்கள் நோட் பண்ணுங்கள், ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு. என்ன சொல்றதுன்னா இந்த கேண்டில் இந்த 49,777க்கு கீழே ஒரு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் ஆச்சு க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஒரு நல்ல ஃபால் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இது நாளைக்கு கூட நடக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட நடக்கலாம். ஆனால் எப்போ நடந்தாலும் அந்த கேண்டில் வெயிட்டுக்காக தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா பேங்க் நிஃப்டியில் என்ன சொல்ற ஒரு ஃபாலிங் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அதாவது இன்ஸ்டிடியூஷனல்ஸ். ஸோ கொஞ்சம் கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுட்டா கூட இந்த பேட்டர்னில் கண்டிப்பாக வந்து நல்ல ஃபாலிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி கேப் அப்ல ஓப்பன் ஆனால் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் மட்டும் இந்த 49,777ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ ரெண்டாவது கண்டிஷன் படி பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் எந்த மாதிரி நடக்கும். ஸோ பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிடும். ஸோ பிவோட் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் இல்லை 5 மினிட்ஸ் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ். ஸோ ஸ்டாக்ஸ் வந்து 3 ஸ்டாக்ஸ் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கும், அதாவது டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ எடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ எடுத்துட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கு. இதோட ஸ்டாப் லாஸ்னா இந்த இடம் தான். ஸோ 220ங்கிறது ஸ்டாப் லாஸ், என்ட்ரி ப்ரைஸுங்கிறது 232, டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 265 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஒரே நாளில் பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ மேபி ஒரு 2 or 3% வரைக்கும் நம்ம இன்ட்ராடேல வந்து எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா மேலே வருமானு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளென்மார்க் ஃபார்மட்டிகல்ஸ். ஸோ கிளென்மார்க் ஃபார்மட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட்டோட நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நெக்லைன். ஸோ இந்த நெக்லைனை கிராஸ் பண்ணி கேண்டில்ஸ் க்ளோஸ் வச்சிருக்கு 1642. ஸோ ஹையை கட் பண்ணாலோ க்ளோஸை பிரேக் பண்ணாலோ ஸோ கண்டினியூஸாக மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு வந்து கிளென்மார்க் ஃபார்மட்டிகல்ஸில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மூணாவது ஜேகே சிமெண்ட்ஸ். ஸோ ஜேகே சிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குரூசியல் ரெசிஸ்டன்ஸுக்கு பக்கத்தில் தான் வந்துட்டு இருக்கு, அதாவது 4897.65. ஸோ அதை பிரேக் பண்ணாதான் பை ஆகும், இல்லைனா இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு க்ளோஸ் வந்து 4823. ஸோ இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு வரணும்னா கூட ஸோ கண்டிப்பாக இன்னொரு 70 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகும்.
ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம 70 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய 3 ஸ்டாக்ஸ். ஸோ இந்த இடம் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 5ஆம் தேதி போய் நீங்கள் சார்ட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடம் டச் பண்ணியிருக்கு 2, 4, 6, 8 10 நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்த இடம் படாத பாடு தான் படுத்திருக்கு இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடம் ஸோ அகைன் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு ஒரே கேண்டலில் மேலே வந்துருச்சு. பட் ஆகஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 டேஸாக ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வாலட்டிலிட்டின்னு சொல்ல முடியாது, ஒரு சைட்வேஸ் ஒரு டே சைட்வேஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் மேலே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தால் தான் கண்டினியூஸாக மேலே வருமே தவிர ஒரே நாள்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னெல்லாம் மேலே வந்துடாது. ஸோ மேபி ஒரு பிரேக் அவுட் நடக்கணும், பிரேக் அவுட் நடந்தால் தான் மேலே வரும். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.